இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நான் கிச்சனை ஆன் பண்ண உடனே எனக்கு வந்த முதல் ஆர்டர் வந்து உளுந்து சப்பாத்தியும் செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவியும் ஆர்டர் வந்தது. இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்ததுன்னா நம்ம தக்காளி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்தா வெங்காயம் எல்லாம் அப்படி அப்படியே தெரியும். நல்லா நமக்கு கிரேவி ஆனதுக்கப்புறம் வெங்காயம் அப்படி அப்படியே தெரியும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம தக்காளி சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதில் நான் 1 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 3 கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் அளவு கட் பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் சேர்க்கலை. கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க, போட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கொத்தமல்லி இப்போ இதில் சேர்க்கலை. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து செட்டிநாடு மசாலா இது. இந்த மசாலா போட்டு பண்ணும்போது ரொம்ப அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நீங்கள் எப்போ பண்ணாலும், அது பிரியாணியில் பண்ணாலும் சரி, கிரேவி குழம்பு நீங்கள் எதில் பண்ணாலும் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அந்த மஷ்ரூமில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துகிட்டு அதில் துருவினதை கொஞ்சம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் இதில் வந்து பட்டை லவங்கெல்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் 2 லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவு இருந்தால் போதும். அது சீக்கிரம் நமக்கு குக்காகி வந்துடும். ரொம்ப நேரம் இது வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே இது வெந்து கிடச்சிரும் நமக்கு. மஷ்ரூம் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 5 to 7 மினிட்ஸில் குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி வேண்டாம், நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறீங்க, இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுறீங்களா, இல்லைனா உங்கள் கூட வேறு யாராவது ஆள் வச்சு பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ என்ன மாதிரி நான் வந்து வீட்டில் ரொம்ப சும்மா இருக்கனே அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணி நான் இந்த வேலையை வந்து எடுத்து நான் பண்ணலான்னு. கண்டிப்பாக அது வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுது. அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலே போதும், உண்மையாகவே நல்லா தான் வரும். நாளைக்கு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது மஷ்ரூம் கிரேவி நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. வெளியே டெலிவரி பார்ட்னர் வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் பேக் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நான் நல்ல நல்ல ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். Thank you.